இப்ப நீதிமன்றமும் வழிகாட்டுதல் சொல்லுதுல, நீங்க தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது, அன்வான்டட் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாதுன்ட்டு. இவரு பேசுறது தானே பிரச்சனையே. இல்ல நான் என்ன சொல்றேன், பேசுறாங்கன்னா வழக்கு போடுங்க அவ்வளோதான். கைது பண்றது, அடக்குமுறை ஏவுறது, அப்போ என்ன அர்த்தம்? அவர் எதிர்கொள்ளலாம்ல. எதுக்கு எங்கேயோ போய் தலைமறைவுன்ற அளவுக்கு ஏன் நீங்க வரணும்ன்றதான அததான் செய்தி. சொல்றேன். தலைமறைவெல்லாம் இல்ல. எங்கேயோ இருக்காப்புல. தலைமறைவுன்னா என்ன? இன்னைக்கு காலத்துல யாராவது ஒருத்தன் தலைமறை ஆக முடியும். நீங்க ஆக முடியுமா? நான் ஆக முடியுமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு நவீன இந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, யாருமே தலைமறைவு ஆக முடியாத சூழல் இருக்கு. ஒண்ணு செல்ஃபோனு. இது நம்ம பயன்படுத்தாம புது ஃபோன் பயன்படுத்துறோம். ஒரு புது சிம் கார்டு வாங்கி புது ஃபோன் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள், சொந்தம், பந்தம் ஏதாவது ஒண்ணு தொடர்பு கொள்ளுமா இல்லையா? அதை வச்சு தூக்கிடுவாங்க. இல்லைன்னா சிசிடிவி இருக்கு. புரியுதுங்களா? சிசிடிவில இங்கேருந்து இவன் போயிருக்கான். இந்த ரூட்டை பாரு, இந்த ரூட்டை பாரு, இந்த ரூட்டு பாரு. 4 ரூட் செக் பண்ணா தெரிஞ்சிடும். ஆமா இந்த ரூட் போயிருக்கான். அப்போ இந்த ரூட் போயிருக்கான்னா இந்த இதுக்கு போயிருப்பான். அங்கே செக் பண்ணி, இங்கே செக் பண்ணி. ஏன்னா எல்லா இடத்துலையும் டீ கடையில், பங்கரில் எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா இருக்கு. இன்னைக்கெல்லாம் தலைமறைவுன்றதெல்லாம் போய் பித்தலாட்டம் அது. தலைமறையே ஆக சரி, முடியாது. அப்ப சொல்லுங்க. ஏன் சவுக்கு சங்கர் சுத்தியே ஏன் இன்னைக்கு காவல்துறை இயங்கிட்டு இருக்குன்ற கேள்வி வருது இல்ல? இதுதான் கேள்வி. இதுதான் நான் ஏன் இப்படி பண்றேன். அப்போ சவுக்கு சங்கருடைய பேச்சுக்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவு ரீச் ஆகும். பெரிய மீட்டிங் போட்டு, மாநாடுகள் போட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்றது சவுக்கு சங்கர் இப்படி உட்காந்துக்கிட்டு பேசுறாப்புல அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. அது திமுகவும் ஒரு அதிருப்தி ஆகுது.